நீண்ட ஜெபமா சிறிய ஜெபமா என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். வேதாகமத்தில் அநேக நீண்ட ஜெபங்கள் இருக்கிறது. ஆனால் பரிசேயன் ஜெபித்த நீண்ட ஜெபத்தை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அதை பற்றின அழகான வேத வாக்கியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 23 வாக்கியம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினியை அடைவீர்கள். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதபாரகரும் பரிசேயரும் நீண்ட ஜெபம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்களாம். அப்படி என்றால் நீண்ட ஜெபம் செய்வதே தவறா என்று யோசிக்கிறீர்களா? இல்லவே இல்லை. இவர்கள் நீண்ட ஜெபம் செய்வதற்கு பின்பதாக இருக்கிற நோக்கத்தையும் வேதாகமம் பதிவு செய்கிறது. மற்றவர்கள் முன்னிலையில் நீண்ட ஜெபம் செய்தால் எனக்கு நன்மதிப்பு ஏற்படும், நல்ல ரெப்புடேஷன் கிடைக்கும், மற்றவர்கள் என்னை பக்திமானாகவும் ஆவிக்குரிய நபராகவும் ஒரு நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் ஒரு நல்ல ஊழியக்காரனாகவும் நினைப்பார்கள் என்ற எண்ணத்திற்காக மற்றவருக்கு முன்னிலையில் மற்றவர் காணும் பொருட்டாக நீண்ட ஜெபம் செய்யக்கூடியவர்களாக இந்த வேதபாரகரும் பரிசேயரும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் சுயநல எண்ணங்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. அடுத்ததாக சிறிய ஜெபம் செய்த ஆயக்காரனை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அவருடைய ஜெபத்தையும் நாம் வாசிக்கலாம். லூக்கா 18 வாக்கியம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இந்த 2 ஜெபங்களையும் ஒப்பிடலாம். பரிசேயர்கள் தனக்கு நன்மதிப்பு ஏற்பட வேண்டும், மனுஷர்கள் காண வேண்டும், தங்களை பாராட்ட வேண்டும், தங்களை பிரபலப்படுத்த வேண்டும் என்ற தீய சுயநல எண்ணத்தோடு நீண்ட ஜெபங்களை செஞ்சாங்க. அது உயிரற்ற நீண்ட ஜெபங்களாக இருந்தது. ஆனால் ஆயக்காரன் சிறிய ஜெபம் செய்தாலும் தன்னுடைய உள்ளத்திலிருந்து உண்மையாக ஊக்கமாக உயிருள்ள ஒரு ஜெபத்தை செய்தவனாக இருந்தான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது. நாம் சிறிய ஜெபம் செய்தாலும் உண்மையுள்ள ஜெபமாக, ஊக்கமுள்ள ஜெபமாக, உயிருள்ள ஜெபமாக, பரலோகத்தின் தேவனிடத்தில் உறவுள்ள ஜெபமாக செய்ய வேண்டும் என்ற அழகிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக ஆயக்காரனை போன்று உண்மையாய் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அறிந்து பரலோகத்தின் தேவன் ஜெபத்திற்கு பதில் தருவாராக. பகிர்வோம் இயேசுவை. இன்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.